ஹாய், இது வந்து திங்கட்கிழமை காலையில் எடுத்த வீடியோ. இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிள் தான். சாப்பாடு வந்து லெமன் ரைஸும் வந்து முட்டை பொடி மாசும் தான். அவருக்கு வெங்காயம் மிளகாலாம் எதுவும் தேவையில்லை முட்டைக்கு. அதனால் வெறும் முட்டையும் உப்பும் போட்டு மிளகுத்தூள் தேவைன்னா போட்டுக்கலாம். நான் லெமன் ரைஸ் இன்றைக்கி கொஞ்சம் காரமாக கிளறினதுனால முட்டையில் உப்பு மட்டும் போட்டு கிளறினேன். லெமன் சாப்பாடுக்கு வந்து எப்பயும் போல் தாளிப்பு கொடுத்துட்டு லெமன் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் கருவேப்பிலை மிளகாய் எதுவுமே இல்லாமல் அவனுக்கு லஞ்ச் பாக்ஸில் சாப்பாடு பேக் பண்ணிவிட்டு முட்டையை எடுத்து வச்சு கொடுத்தாச்சு. ஸ்நாக்ஸ்க்கு வந்து பீனட் பர்பி தான். அவனுக்கு அந்த பர்பி ரொம்ப பிடிக்குது. அப்புறம் இது நல்லது தானே, வேறு ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுக்கு இது நல்லது தானே சொல்லிவிட்டு நாங்கள் அதிகமாக பர்ஃபியே கொடுக்குறது. அவங்க ஸ்கூலில் முதல்ல ஸ்நாக்ஸே அலோடு கிடையாது. இருந்தாலும் அந்த ஸ்கூல் விட்டுட்டு வெளியில் வந்து அந்த ஸ்டேஜில் உட்காந்துருப்பாங்க. அப்போ வந்து எல்லா பசங்களும் சாப்பிடுவாங்களாம். அப்போ வந்து இவரும் சாப்பிட சும்மா இருப்பார்ல, எல்லோரும் வாய் பார்த்துட்டு. அதனால் இவருக்கு கொடுத்து விட்றது. அப்புறம் கொஞ்சம் சளியாக இருந்தது. அதனால் வந்து கொஞ்சம் மருந்து ஊற்றி தாட்டி விட்டாச்சு. நேற்று முந்தா நாளெலாம் கொடுத்துருக்கலாம், 2 நாள் லீவ் இருந்தப்போ. அப்போல்லாம் அவனுக்கு அவ்வளோ சளி இல்லை. ஸ்கூல் இருக்கும்போது தான் அதிகமாக நமக்கு வந்து சளி, இருமல், காய்ச்சல்லாம் வருது. கொஞ்சம் இது பண்ணால் காலையில் ஸ்கூல் போகிறதுக்கு காய்ச்சல் அடிக்குது, சளி இருக்குது அப்படின்ட்டு மருந்து குடித்தா சரியாக போயிடும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை தங்கம்னு சொன்னோன்னே சரின்னு கிளம்பிட்டாரு. அவரை தாட்டி ஆட்டோ கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு பாப்பாவை வந்து ஹாலில் படுக்க வச்சுருந்தோம். அந்த பாய் அப்புறம் பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணாமல் இருந்துச்சு. பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் போய் சாப்பிடுவேன். பாப்பாவே எங்கள் வீட்டுக்காரர் தூங்க வச்சிட்டாரு. தேங்க்ஸ்.